இந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏகலைவ கலைக்கூட மாணவர் தேவ சிவபாலன் அவர்கள் புதியதாக ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுவும் கின்னஸ் ரெக்கார்டாக அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நாங்கள் பெருமையாக தெரிவிச்சுக்கிறோம். தேவ சிவபாலன் அவர்கள் ஒரு 5 வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பம் வகுப்பு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட சிலம்பம் ஆர்வம், அவரோட அதிவேக திறமை இது கண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவரை ஒரு சாதனை புரிய வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது எந்த சாதனை தேர்ந்தெடுக்கலாம் போது முழங்கால் சுற்று முறை அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபஸ்டான ஒரு ரெக்கார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடம் வந்து இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடந்த ஜனவரி மாதம் இவருக்கான ரெக்கார்டை வந்து நம்ம ஜெட்லி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஜுரிகேட் பண்ணி இவரோட ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ்க்கு அனுப்பி வச்சாங்க, லண்டன் கின்னஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ அவரோட ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது அக்செப்டபிள், ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் பண்ணி சர்டிஃபிகேட் நமக்கு இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றிகரமாக கின்னஸ் ரெக்கார்டாக இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரெக்கார்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அதிகப்படியான முழங்கால் சுற்று எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி. சிறுவனாக இருந்த பட்சத்தில் ஒரு நிமிஷத்தில் 118 முறை இவர் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் சுற்று எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் இந்த வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ரெக்கார்டாக செஞ்ச முதல் மாணவன் அப்படின்ட்டு நம்ம தேவ சிவபாலன் இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள், அதுக்கப்புறமேட்டு மாஸ்டர்ஸ். இப்போ நம்ம கலைக்கூடத்திலே நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஒருத்தரும் இவருக்கு பயிற்சி கொடுத்து இந்த இடத்துல நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அது இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், நம்ம ரெக்கார்டு இப்போ செஞ்ச தேவ சிவபாலன் சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆர்டிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் சிலம்ப போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவுக்கான போட்டியில் தகுதி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்றபடி ஏகலைவா கலைக்கூடத்தை பற்றி மற்ற தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பம் மட்டும் அல்லாமல் குத்துச்சண்டை, டேக்வண்டோ, சிலம்பம், பரதம், நடனம் இது போன்ற பல நுண்கலைகள் மற்றும் தற்காப்பு கலைகள் இது எல்லாமே நம்ம கற்பிச்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு நம்ம நாமக்கல் மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர்ஸ் பிளான் பண்ணி மாஸ்டர்ஸ் அலர்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 100 to 150 மாணவர்கள் ஓப்பன் கிளாஸஸில் வந்து பயிற்சி எடுத்துருக்காங்க. மேலும் நம்ம அரசு பள்ளிகள், நம்ம நாமக்கல் மாவட்ட தனியார் பள்ளிகளையும் நம்ம வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 3 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதாவது அரசு போட்டியில் கலந்துட்டு வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் சர்டிஃபிகேட். ஸோ அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்துக்காக ஸ்போர்ட்ஸ் கோட்டா 3% ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து சிலம்ப மாணவருக்கு ஒரு மிக முக்கிய ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. ஸோ அப்போ சிலம்பத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அச்சீவ் பண்ணி நம்மளுடைய மாணவர்கள் கல்லூரியிலும் ஜாயின் பண்ணிருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிட்டு தெரிவிச்சுக்கோம். கடந்த 3 வருடங்களாக நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் மெடல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருடம் நடந்த போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாணவர்கள் மாவட்டத்தில் முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிகளில் இப்போ வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாத முடிவில் இறுதிக்குள்ளே வந்து மாநில போட்டி நடைபெறும். ஸோ அதில் கலந்துக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேவ சிவபாலனோட இந்த வெற்றியை வந்து பாராட்டி அவருக்கான ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறதுக்கோசரம் நம்ம தமிழக விவசாய சங்க தலைவர் திரு வேலுசாமி ஐயா அவர்களும் வந்திருக்காரு. அவரு ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறார். இந்த ஏவா கலைக்கூடத்தினுடைய இந்த நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய ஆசிரியர் மரியாதைக்குரிய நவீன் அவர்களே, இங்கே ஏவா கலை கூடத்தினுடைய மூலம் வெற்றி பெற்று மிகப்பெரிய உலக சாதனை படைத்த தேவ சிவபாலன் அவர்கள் இன்னைக்கு உலக சாதனை படைத்துள்ளார். தமிழகத்திலே பாரம்பரிய கலையான சிலம்பங்கலை முழங்கால் சுற்றுங்களை 118 ஒரு நிமிடத்துக்கு 118 செகண்டில் 118 சுற்றியிருக்காங்க. அதை வந்து இன்றைக்கு இதை போல சிலம்பங்கலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பங்கலையை ஊக்குவிப்பதற்காக இளம் வயதிலேயே ஒரு மாணவன், இப்படிப்பட்ட வெற்றி பெற்ற மாணவனை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் இவரை மேன்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அவரை இன்றைக்கு கௌரவப்படுத்துவதற்காக நாங்கள் வந்துள்ளேன். அதன்போல் இன்றைக்கு இதே போல தமிழகத்தை போல பாரம்பரிய கலையான உலகமெங்கும் எடுத்து செல்வதற்கு இவர் ஊன்றுகோலாக ஆணி வேறாக திகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
எனக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால 7 வருஷத்துலேருந்து வரேன். 5 வருஷத்துக்கு மேலே கற்றுக்கிட்டு ஒற்றை கம்பு, ரெட்டை கம்பு, வேல் கம்புலாம் முடிச்சிட்டேன். அப்போ அது முடித்ததுக்கு அடுத்து அலங்கார சுற்றில் முழங்கால் சுற்றுன்னு ஒரு சுழற்சியில் ஒரு நிமிஷத்தில் 118 முறை செஞ்சு கின்னஸில் அங்கீகரித்து சர்டிஃபிகேட் வந்திருக்கு. வணக்கம்.